டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். துரைக்கருணா, பல நேர்காணல்ல, புதிய தலைமுறை எடுத்த நேர்காணலே நீங்க சொல்லியிருப்பது கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். அவர் போய் திரு இபிஎஸ் அவர்களை சந்தித்தார் என்ற தகவல்கள் எல்லாம் நீங்க முன்கூட்டியே நம்ம விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. இப்ப வரக்கூடிய தகவல்களை பார்க்கிற போது, ஷியாம் அவர்கள் சொன்னது, ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கிற போது, மூத்த தலைவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கா? ஓரம் கட்டப்படுகிறோம்னு, அதுவும் குறிப்பா இந்த கட்சி நிர்வாகிகள் போடுறதுல, கட்சி கட்டமைப்பை மாற்றுவதில் அதிருப்தி இருக்கா? அப்படிதான் செங்கோட்டையனுடைய இந்த மனக்குமுறலை புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக. அதாவது 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்ட அந்த சரிவு, பின்னடைவு, பெரும் தோல்வி என்பது ஒரு மறு சிந்தனைக்கு எல்லா தலைவர்களையும் உட்படுத்தியது, திரு எடப்பாடி தவிர. ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கட்சி சந்தித்திருக்கிற சூழலில் கட்சியை மீண்டும் கட்டமைத்து ஒரு வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றால், விளக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தி இருப்பவர்கள் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கே.பி. அன்பழகன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் கடந்த ஜூலை மாதம் சேலத்துல திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். அவர் முற்றும் முழுவதுமாக திரு எடப்பாடி இறுதி வரை மறுத்து விட்டார். நிச்சயம் ஒருபோதும். துரைக்கருணா, நீங்க அதை விரிவா கூட நம்ம நேர்காணல் எல்லாம் பேசி இருக்கிறீங்க. ஆனா இப்ப சமீபத்திய நிகழ்வு, செங்கோட்டையன் அவர்கள் அப்போது கூட அமைதி தான் காத்தார், அப்போது கூட வெளிப்படையாக பேசல. ஆனா இன்றைக்கு ஒரு விழாவை புறக்கணிக்கிறார்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா அடிக்கடி நான் நம்ம விவாதத்துல பேசிட்டு இருக்கப்போ சொன்னேன், இது நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது, விசிறி விட்டால் நிச்சயம் எரிஞ்சிருங்கிறத நான் பதிவு பண்ணிருக்கேன். அதனுடைய நீட்சியாக அதனுடைய தாக்கம் தான் திரு எடப்பாடி 6 பேர் சந்தித்து வலியுறுத்திய அந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் கட்சியினுடைய தலைமை செயல்பட்டது என்பது உண்மை. திரு செங்கோட்டையனுக்கு, திரு எஸ்.பி. வேலுமணிக்கு, திரு சி.வி. சண்முகத்திற்கு, திரு தங்கமணி வேலுமணி ஆகியோர் உட்பட அனைவருக்கும் உள்ள முக்கியத்துவத்தை அந்த பகுதியில் குறைக்கும் செயலில் ஈடுபட்டார். அவர்களுக்கு எதிராக அதிருப்தி கருத்துக்களை வெளியிட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான். அதாவது திரு எடப்பாடி மீதான அந்த கோபமும் ஆத்திரமும் இப்ப அதிகரித்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான். ஜெயக்குமார் சப்பக்கட்டு கட்டுறாரு. நீங்க அது ஒரு தனி அமைப்பு நடத்தினது, விவசாயம் நடத்தினது தனி அமைப்பு தான். செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்து எல்லா விவசாயிகளும் சேர்ந்துதான் தஞ்சையில ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினாங்க. அதுல எல்லா தலைவரும். துரைக்கருணா, இதுல அந்த காரணம் உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது அப்படின்றீங்க. இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுறப்ப ஜெயலலிதா அவர்கள் பெயரையும் தனபால் அவர்கள் பெயரையும் பயன்படுத்துறாரு. அதுக்கு என்ன காரணம்? அதுல ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கா? ஏன் திரு தனபால் பெயரை பயன்படுத்துறார்? இல்ல, மிகச்சிறந்த அனுபவமும் அரசியல் அனுபவமும் அரசியல் பக்குவம் பெற்றவர், ஒவ்வொரு வார்த்தைகளையும் வரிகளையும் அளந்து பேசுபவர் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள். புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்துல அரசியல் பயணிக்கிறவர்கள் மிக நிதானமானவர். அவருடைய ஒவ்வொரு சொல்லிலுமே நிச்சயம் ஆழமான அர்த்தம் பொதிந்திருக்கும். அந்த பகுதியில இந்த திட்டத்திற்காக முன்னெடுத்து செயல்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களையும் சரி, அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த மரியாதைக்குரிய தனபால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆற்றிய பணிகள், இப்படி அவர்களுக்கு முக்கியத்துவம் எதுவும் தராமல் புறக்கணிக்கிற போக்கு என்பது ஏற்புடையதில்லை என்பதுதான் திரு செங்கோட்டையனுடைய கருத்து. நன்றி. திரு எடப்பாடி மீதான அதிருப்தியின் வெளிப்பாடு இவர் மூலம் வெளிவந்திருக்கிறது. இன்னும் பல தலைவர்கள் உள்ளே குவிரி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கட்சி ஒன்றுபடாவிட்டால் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையை திரு எடப்பாடி சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. விஜயம். நன்றி துரைக்கருணா, உங்கள் பார்வையை முன் வச்சீங்க. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.